விஜய் அவர்கள் தனியாக நின்று அவர் வெற்றி பெற்று விட்டார். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை, சங்கத்தமிழ் உட்பட. நீ எதிர்பார்த்தீங்களா சார் இவ்வளோ வருவார்னு? இல்லை சார். இதே யதார்த்தம். அப்போ ஒரு 108 தனி மேனம் சிங்கிள் அண்டு ஜெயிக்கிறார். ஒரே ஆளுதான். நாங்கள் 20 பேருன்ட்டான், சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, 20 கட்சிகள், அது ஆளுங்கட்சி. இன்னொரு பக்கத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 கட்சி. இப்போ நாங்கள் வலிமையான கட்சி, அந்த பக்கத்து பாமக இருக்குது வலிமையாக. இவ்வளவு இருந்தும் கூட எங்களால் ஒரு ஆட்சி அமைக்கின்ற அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஆள் இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த அரசியல் சூழ்நிலை பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய விஷயம். இவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 108 வெற்றி பெறுகிறார். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு 117 தேவைப்படுது, யாரும் இல்லை. அப்போ எங்கள் சைடில் எங்கள் கூட்டில் இருந்த இவங்க 5 பேர் காங்கிரஸ் இருந்து அவருக்கு ஆதரவு, உடனே இம்மிடியேட்டாக. ஆமாம், கம்யூனிஸ்ட் உயர்நிலை குழுவை கூட்டி அவங்க ஆதரவு, நாங்களும் உயர்நிலை குழுவை கூட்டி நாங்களும் ஆதரவு, இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு. ஆக மொத்தம் அவங்க 116 எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இங்கே 2 பேர் போனாத்தான் அவர் ஆட்சியவே பிடிக்க முடியும்.